ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் டே 36 பேசிக் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாத்தில் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து எண்டில் நாட் போட்டு த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ பிலோ லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு அபவ் லைனில் க்ராஸாக ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச், அந்த த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து நம்ம பிலோ லைனில் மறுபடியும் ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு குட்டி லாக் செயின் ஸ்டிச். இதே மாதிரி 2 லைன்ஸ் பிட்வீனில் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம மாறி மாறி ஸ்டிச்சஸ் போடணும். அதாவது இன் பிட்வீன் 2 லைன்ஸில் நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது ரைட் சைடில் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணோம் அப்படின்னா அபவ் லைனில் ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணணும். பிலோ லைனில் பஞ்ச் பண்ணும்போது ரைட் சைடில் பஞ்ச் பண்ணி நீடில் புல் பண்ணணும். மறுபடியும் பேப்பரில் ட்ரா பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 2 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பிலோ லைனில் ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைட்லேருந்து அபவ் லைனுக்கு கிராஸ் லைனில் ஒரு செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு லாக் செயின் ஸ்டிச். மறுபடியும் பிலோ லைனுக்கு வரும்போது நம்ம முதல்ல போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டி லாக் செயின் ஸ்டிச். அபவ் லைனுக்கு அந்த த்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச் போட்டு இதே மாதிரி பிபிடி ப்ராசஸை நம்ம எவ்வளோ ஸ்டிச்சோட அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டிச் பார்க்கும்போது மிடில் கம்மியாகவும் அபவ் லைனில் அண்ட் பிலோ லைனில் ட்ரையாங்கிளாகவும் இருக்கும். இதோட கண்டினியூஷனாக அடுத்த ஸ்டிச்சும் இதே ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டிச்சை டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பாக 2 லைன்ஸ் பிட்வீன் நம்ம ட்ரையாங்கிள் சேர்ற இடத்துல ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சஸாக அந்த ஸ்டிச்சஸை கவர் பண்ணுற மாதிரி மேல் பக்கமாக செயின் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணணும். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு வரோம். இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஸ்டிச் போகும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா பேசிக் லெவலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் இருக்கிற ஒரு சில ஸ்டிச்சஸை நம்ம பேஸாக யூஸ் பண்ணி அதில் சின்ன சின்ன வேரியேஷன் கொடுத்து தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸை சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ பேசிக் லெவலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச எல்லாருமே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்த மாதிரியே கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தபடியே ஒரு என்டர்ப்ரனராக ஆகி நம்மளால் ஏர்ன் பண்ணவும் முடியும். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் முடிக்கும்போது ஆரி எண்ணாட் போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பார்டர் லைனில் ஆஸ் யூஷுவல் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு பார்டர் லைன்லேயும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேர்ட் ஸ்டெப்பாக மிடில் லைனில் நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கவர் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச் போடணும். இதுக்கு சில்க் த்ரெட் வெறுமனே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக பீட்ஸும் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்டிச்சை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட்டையும் பீட்ஸையும் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பார்டர் லைனில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட்டடாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு மினிமம் 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அதில் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்பம் சப்மிட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Duro Creations. Happy learning and thanks for watching.